ஹலோ. லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம். சண்டே சர்ச்சுக்கு போனோம். அங்கே சர்ச் ரொம்ப பெருசு, அந்த பில்டிங் ரொம்ப பெருசு, பயங்கர கூட்டம். என்னோடய பையன் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப் எடுத்து அதை கீழே கொட்டி அதை க்ளீன் பண்ணுற பிஸியில் நான் என்னோடய கையை விட்டு பொண்ணு போனதை கவனிக்கவே இல்லை. க்ளீன் பண்ணிவிட்டு எந்திரிச்சு பார்த்தா அவளை காணும். அவசரமாக சுற்றி எல்லா பக்கமும் தேடி பார்க்குறோம், எங்கேயுமே அவள் இல்லை. அவள் அன்னைக்கு போட்டிருந்த அதே பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் 3 பொண்ணுங்களை பார்த்தேன், எதுவுமே அவள் இல்லை. என்னோடய லைஃப்லேயே ரொம்ப மோசமான ஒரு நிமிஷம் அப்படின்னா நான் அதை தான் சொல்வேன். எங்கே போயிருக்க போகிறா, இங்கே தானே எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு லாஜிக்கலாக என்னால் ரீசன் பண்ணவே முடியல. கடவுளே, இனிமேல் நான் பண்ண போகிற எந்த ப்ரேயருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. என்னோடய பொண்ணு பத்திரமா என் கையில் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே தேடுறேன். 2 நிமிஷத்தில் அவள் மம்மீன் போட்ட கூச்சலில் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கோபத்தோடு அப்படியே அழுதுகிட்டே அவள் கேட்குறா, அம்மா ஏன் காணாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி. அவள் என்ன நினச்சிக்கிட்டா அப்படின்னா, நான் தான் எங்கேயோ கையை விட்டு தூரமாக காணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டான். அவளுக்கு அன்னைக்கு இருந்த அந்த கோபம், அந்த அழுகை, அந்த ஃபீலிங்கை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ன உடனே மொதல் கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளே எங்கே இருக்கீங்க, எங்கே போயிட்டீங்க, ஏன் என்னை கை விட்டுட்டீங்க, உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லையா, அன்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் உண்மை என்னென்னா, அன்னைக்கு எனக்கு இருந்த அந்த அக்கறை, அந்த அங்கலாய்ப்பு, அந்த கவலையை விட 1000 மடங்கு அவருக்கு உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் இருக்குது. அதனால தான் தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துட்டு அவரை விட்டு வாண்டடாக தூரம் போனவங்களுக்காக, எதையோ தேடி போய் மெய் மறந்து கடவுளே இல்லை, கடவுளே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக, லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டம், அதனால் அவர் மேலே கோபம், அவர் மேலே கசப்பு வழி விலகி போனவங்களுக்காக, மனுஷன் மேலே எக்கச்சக்க அன்பு வச்சிருக்கிற கடவுள், த ஹோல் யூனிவர்ஸையும் க்ரியேட் பண்ண அதே தெய்வம் ஒரு 2.5 கிலோ குழந்தையா, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சின்ன பேபியாக தன்னை மாற்றிக்கிட்ட தாழ்த்திக்கிட்ட தினம்தான் கிறிஸ்மஸ். குட் நியூஸ், நல்ல செய்தி என்னென்னா, கடவுள் எங்கேயோ தூரமாக இல்லை, அவர் எங்கேயும் உங்களை கைவிட்டுட்டு போகலை. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உங்களோட பேக்ரவுண்ட் எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ தப்பான டெசிஷன்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் உங்கள் மேலே எக்கச்சக்க அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் தான் கிறிஸ்மஸ். நீங்கள் தொலைச்ச அந்த ரிலேஷன்ஷிப்பை, நீங்கள் தொலைச்ச அந்த பிள்ளைன்ற பொசிஷனை உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப ஆவலாக இருக்கார் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்குற இந்த சத்தம். அவங்கள மட்டும் இல்லை, நீங்கள் தொலைச்ச உங்களோட எல்லா சந்தோஷத்தையும் அவர் திருப்பி கொடுக்க ரெடியாக இருக்கார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான முதல் ரீசன் என்னென்னா, நம்மளை தேடி காணாமல் போன ஒருத்தருக்காக, தூரம் போன ஒரு மனுஷனுக்காக எவ்வளோ தூரத்தையும் கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் தான் இயேசு மனுஷனாக பிறந்தது. ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற எதுவுமே அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை குறைக்க முடியாது. God bless you.